ஒரு மாதிரிலாம் இருக்கு. நம்ம அந்த காலம் சிம்சோன் மனைவி நேர போய் சிம்சோன் அங்கே மனவா உன்னுடைய மனைவி நேர உள்ள போய் மனவாவை எழுப்பினான். நான் வயலை பணி செய்து கொண்டிருந்தேன். அப்போது தேவதூதன் வந்து இறங்கி, நீ கற்பம் தரிக்க போகிறாய், அந்த குழந்தை நிவிதமாய் வளர்க்கணும்னு சொன்னா. அப்படியா? எவ்வளவு சந்தோஷமான காரியம் என்று சொன்னான் ஐயா. நாட்கள் சில நாட்கள் கடந்து மீண்டும் தேவன் அங்கே இந்த மனவாவுடைய மனைவி மனவாண்டு சொன்னவனே, மனவாவுடைய மனைவி மனவா ஜபிக்க ஆரம்பிச்சான். ஆண்டவரே, என் மனைவிக்கு சொன்ன காரியத்தை மீண்டும் ஒரு விஷயம் நீர் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லணும். வாசிக்கும் அந்த வசனத்தை 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுதும் அவன் புருஷன் என்ன செய்யவில்லை, மனவா ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் மனைவிக்கு சொன்ன காரியத்தை எனக்கும் என்ன செய்யணும், நீங்க 2 பேருக்கு சேர்ந்து சொல்லணும்னு சொன்னான். 2வது முறை மனவாவுடைய மனைவி வயல்வெளியிலே பயணி செய்து கொண்டிருக்கிட்ட போது தேவதூதன் மீண்டும் 2வது முறை கடந்து வருகின்றான். அப்பொழுது மனவாக திறந்து தன் மனைவி பின்னாலே ஓடி போய் மனவா அழைத்து வந்தான். கணவன் மனைவி இருவரும் இருந்து கேட்டார்கள். தேவதூதன் இருவருக்கும் சொன்னான். அவன் என்ன தெரியுமா மனவா கேட்டான்? தேவதனை பார்த்து, எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையை நாங்க எப்படி வளர்க்கணும்? 12வது சொல்றது, மனவா தேவதனை பார்த்து, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் காலம் வருகின்ற பொழுது எங்களுக்கு தரப்போற குழந்தைய நாங்க எப்படியா வளர்க்கணும்னு கேட்டான். அருமையான கேள்வி. நாங்க எப்படி பிள்ளை என்ன செய்யணும் வளர்க்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? காலையில எழும்பின முன்ன பள்ளிக்கூடத்துக்கு போகின்ற முன்னாடி, கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி, வேலைக்கு போக முன்னாடி நான் பைபிள் வாசி ஜாமானிட்டு தான் என் பிள்ளைகள் வெளியே போகும். அப்படிதான் ஏன் இதுவரை வளர்த்துட்டு வரேன்னு சொல்ற அம்மா இருந்தா கையை வைத்துங்க பார்க்கலாம். 1 அங்கே 1 2 நீங்க வாங்க, அந்த பின்னால உள்ளக்கா நீங்க வாங்க 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 ஒரு பிரைஸ் வாங்க. நீங்க பிரைஸ் வாங்கிட்டீங்களா? ரைட். 2 பேர் ரொம்ப அந்த கரம் தட்டுங்க. 2 குடும்பத்திற்கும் நீங்களும் வந்துருங்க. கரம் தட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை. வாங்க 2 நீங்களும் வாங்க. கரம் வைத்த 2 அம்மாமாரும் வாருங்கள். இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் மேன்மை, இதுதான் மகிமையா. கரம் தட்டுகள் எல்லாருக்கும் பொறாமையா இருக்கமா? இதுதான் வளர்ப்பு. எவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் சரிதான், இல்லாம போனாலும் சரிதான், இந்த வேத வாசிப்பு ஜெபமும் அந்த பிள்ளைகளை எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்யும். கரங்களை தட்டி வாழ்த்தலாமா? நம்ம பிள்ளைகளை இருப்போம். நம்ம எண்ணிக்கிறத 8 மணிக்கு காலையிலே எழும்பினவன ஒரு அதிகாரத்தை வாசிக்க பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க. செல்போன் கேட்டவன கடன் வாங்கியாவது வாங்கி கொடுத்துருக்கணும். செல்போன் கேட்டால் கடன் வாங்கியாவது. எனக்கு ஒரு ஊரில் நான் பணி செய்தேன். அந்த பையன் நல்லா கீபோர்டு போட்டு ஆசைப்பட்டான். ஏன்ட்ட ஒரு பழைய கீபோர்டு இருந்து நான் கொடுத்துடலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு புது கீபோர்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் வரேன், அவங்க அம்மா போய் பார்த்தா அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லையா செல்ஃபோன் வேணும்னு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். செல்ஃபோன் வேணும்னு அவன் கேட்டது, கீபோர்டு இந்த அம்மா வாங்கி கொடுத்தது. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பார்த்தீங்களா? நல்ல அருமையான பையன். சில நேரங்களில் நாம இப்படிதான் ஐயா. ஆனால் ஆண்டவர் நாம மகிமைப்படுகின்ற அளவுக்கு நாம் செயல்படுவோமானால் கர்த்தரே நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து கொள்வார். கரங்களை தேடி ஆண்டு நன்றி செலுத்தலாமா? காலையில் எழும்பணும்னு வேதம் வாசிக்கணும். அந்த காலம் நம்ம முன்னோர்கள்லாம் முழங்கால் நின்று வாசிப்பார்கள். முழங்கால் நின்று வாசிக்கின்ற பொழுது தேவ ஆவியினுடைய பிரசன்னம் நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இறையில கல்லூரி 4 ஆண்டுகள் படிக்கின்ற போது அந்த மதுரை அந்த டிடிஎஸ்ல படிக்கின்ற போது எல்லாம் சொல்லுவாங்க பேராசிரியர்கள், முதல்ல பைபிள் வாசிச்சா தான் விளக்கம் உனக்கு என்ன செய்யும். பைபிள் வாசிக்காம பைபிள் படத்துக்கு வந்தா தான் வரலாறு கத்துக்கலாம். ஆனா ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற முடியாது. கரங்களை தேடி ஆண்டு நன்றி செலுத்தலாமா? ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை உனக்குள்ள வரணும்னா நீ முழங்கால முடக்கி கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நான் நகை நிறைய வச்சிருக்கேன், நிறைய வயல் வச்சிருக்கேன், நிறைய வீடுலாம் வச்சிருக்கேன். அது பாதாதான், அது பாதாதியா. நீங்க வாசிக்கிற ஜபமும், நீ வாசிக்கிற வேத வாசிப்பும், ஜெபிக்கிற முழங்காலில் ஜபம் தான் நம்ம பிள்ளைகளை உயர்ந்த அடக்கத்தில் கொண்டு போய் வைத்து விடும். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? ஆகவே மனவா கேட்டான். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தூதனை பார்த்து கேட்டாங்க, ஐயா எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய நாங்க எப்படி வளர்க்கணும், நாங்க எப்படி அதை நடத்தணும் என்று கேட்டான். ஏனென்றால் தேவ ஆவியானுடைய அபிஷேகம். அவன் சொன்னான் தேவதூதன் மறுபடியும், தேவா நான் நேத்தினால் விசேஷித்தவன்,
ராஜா நன்னதி தினம் யோசிப்பவன் தேவா நானே தினம் விசேஷித்தவன் நசரேயன் என்று தினம் யோசிப்பவன் இது எதினா இஸ்ரவேலை ரட்சிப்பதினா எதினா இது எதினா இஸ்ரவேலை ரட்சிப்பதினா எல்லாம் கறந்தது எல்லாம் சமமிலிருந்து பாதுகாக்கிறது உனக்கும் பிறக்கும் பிள்ளை அவன் நசரேய அன்பான தேவன் அவனோடு இருப்பார் அது போதும் சொல் வாழ்விலே அன்பான தேவன் அவனோடு இருப்பார் அது போதும் வாழ்விலே மதுபானம் கலந்திட வேண்டா உன்னிடத்தில் பிறப்பவன் நசரேய எச்சரிக்கையாயிருந்து நீ பிள்ளையை வளர்த்திடுவா எச்சரிக்கையாயிருந்து நீ பிள்ளையை வளர்த்திடுவா தேவதூதன் மறுபடியும் சொன்னா இருவரையும் பார்த்து ராட்சரசம் குடிச்சிட கூடாது மனைவி தீட்டான இடத்திற்கு போய்விடக்கூடாது மதுபானத்தை தொட்டை பாத்திரக்கூடாது அந்த குழந்தை பிறந்து வெளியே வந்து அடுத்த நிமிஷத்திலிருந்து எந்த சூழ்நிலையும் தலையில சவரக்கன் கத்திப்படக்கூடாது ஜாக்கிரதையா வளர்க்கணும் ஏனென்றால் அவன் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பானே நீ ஜாக்கிரதையா வளர்க்கணும் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்கு செல்போன் வாங்க கேட்டாச்சுன்னா 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி கொடுத்துருவாங்க டூ வீலருக்கு ஆமாம் நேரங்கள்ல அந்த காலங்கள்லாம் இருசக்கர வாகனம் உண்டு நான் சின்ன பையன் அந்த காலங்களில் 92 இந்த காலங்களில் வாலிபன் அந்த காலங்களில் டிவிஎஸ் 50 ஒரு வண்டி உண்டு பார்த்துருக்கீங்களா ஐயாமாருக்கு தெரியும் டிவிஎஸ் 50 ப்ளூ கலரில் இருக்கும் இப்போலாம் அந்த வண்டி இருந்துச்சுன்னா நானும் ஏறி உட்கார்ந்தா வண்டியே தெரியா அதுக்கு ஒரு டிவிஎஸ் ஸ்டாம்னு ஒன்று வந்துச்சு விதவிதமான வண்டிகளுக்கு வந்தாச்சு இப்போ அந்த காலங்கள்லாம் மறைஞ்சு போய் இப்போ நம்ம 200 150 சிசி 200 சிசிலாம் வந்துட்டு இப்போ நான் புல்லட் வச்சிருக்கேன் ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லலாம் மாப்பிள்ள உனக்கு ஒரு புல்லட்லாம் சரி வராது 2 புல்லட் ஜாயின் பண்ணாதமெல்லாம் கரெக்டாக இருக்குங்கண்ணா ஏன்னா வித்தியாசம் ஆனால் வேற இப்போ உள்ள காலம் பார்த்தீங்கன்னா வேற வித்தியாசமாக இருக்குது இப்போ ஒரு வண்டி வந்திருக்கு கேடிஎம் என்னது 200 சிசி 250 சிசி 1.25 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த வண்டி எப்படி இருக்குன்னா வாட்டர் டிரைவர் கிரவுண்ட் பில்லரில் கிடப்பாரு பேசஞ்சர் தேர்ட் பில்லரில் கிடக்கும் அவனில் இருந்து ஒரு 5 அடி உயரமாக இருப்பான் அது வண்டியில் போகிறத பார்த்தா துள்ளி குதிச்சா கீழே விழுந்துருவாப்புக்கு அந்த போக்கு போகிறான் வேகாம ஆனால் எதெல்லாம் வாங்கி கொடுக்குற நல்ல காரியம்தான் ஆனால் உன் மகளுக்கு முதல்ல ஒரு பைபிள் புஸ்தகம் ஒரு பாட்டு புஸ்தகத்தை வாங்கி கொடுத்திருக்கியா எல்லாரும் கொட்டாய் விட ஆரம்பிச்சாச்சேன் ஒரு பைபிளும்
ஒரு 200 ஆண்டுக்கு வாங்கி கொடுக்க கிடையாது. அது எங்கேயாவது வாஷில் கிடைக்குமா? எங்கேயாவது கொடுக்காமலாம் அங்கேயாவது தந்தா வாங்கிடுவோம். 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி கொடுக்குறோம், கடன் வாங்கி அதை வாங்கி கொடுத்துருவோம். வட்டிக்கு வாங்கியாவது 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வண்டியை வாங்கி கொடுத்துரும். ஆனா முதல்ல உன் பிள்ளைக்கு 200 ரூபா மதிப்புள்ள 100 ரூபா மதிப்புள்ள வெளியேறப்பட்ட பொக்கிஷத்தை வாங்கி கொடுத்திருக்கிறோமா? ஒரு பாட்டு புஸ்தகத்தை வாங்கிடாம மாமியார் வீட்டுக்கு வந்தாமா, அதுல கோயிலுக்கு வந்துட்டு போறாயா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பான கர்த்தருடைய. உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லு, வாங்கி கொடுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு தேவையத்தக்க நானா பைபிள் புஸ்தகம். அந்த காலம் நான் சின்ன பின்னா இருக்கின்ற போது 1ஆம் மணி அடிச்ச உடனே கோயிலுக்கு எணிச்சிடணும், வாடிடணும். எங்க இருந்தாலும் சரிதான், எங்க இருந்தாலும் இருக்கவும் முடியாது. வாயில இருந்தாலும் சரிதான், வீட்டில் இருந்தாலும் 1ஆம் மணி கோயிலுக்கு தன்னால இழுக்கும். என்னது தன்னால இழுக்கும். 2ஆம் மணிக்குள்ள உள்ள போயிடணும். ஒரு பைபிள், ஒரு பாட்டு புஸ்தகம், 10 விஷயம் காணிக்க காணி தந்து விட்டுருவாங்க. கிட்டு வாடி போய் சோமத்தை நடத்திட்டு காணிக்க போட்டு வாடி வரணும். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளையோட கையில எது முக்கியத்துவமா இருக்கிறது? என் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்கு, ஒரு பிள்ளை இருக்கு, 3 பிள்ளை இருக்கு. 3 பிள்ளைகளுக்கும் பைபிளும் வாங்கி கொடுத்துருக்கேன், பாட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்துன்னு சொல்ல. ஒரு அம்மா இருந்த கையை வைத்துங்க, பிரேசி தந்துருந்தேன் 2,500 ரூபாய். எத்தனை பிள்ளைகளுமா இருக்கு உங்களுக்கு? 5 பிள்ளையமா இருக்கு. 5 பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பத்தில அந்த அம்மாவுக்கு பண்ணிட்டுங்க. கரம் தட்டுங்கம்மா, பரவப்படப்பட கரம் இருக்கு. யாரு பாரா பாப்போமா அப்படிதான் பாக்க, கரம் தட்டுங்க பாப்போம் வேகமா. அந்த அம்மாவுக்கு 2 விலையேறப்பட்ட வாக்குத்தத்த வாசனை கொடுக்க போறேன். மேல வாங்கம்மா, எனக்கு கரம் தட்டுங்க, பொறாமையிலா இருக்கிய எல்லாரும். அம்மா கை தட்டுங்க பாப்பீங்க எல்லாரும். அம்மா நீங்க எல்லாரும் அங்க பாருங்க, வந்தீங்களா? இதுதான்யா பிள்ளைகள்ட்ட பழகும். கத்தவங்களை ஆசீர்வாதம் பாருவோம். எவ்வளவு வசதி இருந்தாலும் வாய்ப்பு இருந்தாலும் காலைத்து வரைக்கின்ற போது பைபிளும் பாட்டு புத்தகத்தை கட்டாயம் என்ன செய்யணும்? கட்டாயம் என்ன செய்யணும்? கொண்டு வரும். இதுதான் வளரும். எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்குறாங்க. அதான் கேட்டான் மனவனுடைய மனைவியும், நாங்கள் எங்களுக்கு தர போகிற குழந்தை நாங்கள் எப்படி வளர்க்க போகிறோம்? எல்லாவற்றையும் சொல்கிறான். தேவன் சொன்னான், நசரனையா இருப்பான், சரியா நீ வளர்க்கன்னு சொன்ன. எல்லாரும் சொல்லிவிட்டேன்னு கத்திரத்துன மனவை நோக்கி சொன்னா, மனவா தேவன் பார்த்து, கொஞ்ச நேரம் இருங்க ஐயா, நான் உங்களுக்கு உணவை தயாரித்து வர வேண்டும். நீ எச்சரிக்கையா இருந்து குழந்தை வளர்க்கணும். அப்போது மனவா கத்துரை தூரி நோக்கி, நான் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து வர மட்டும் நீர் என்ன செய்யணும்? இங்கே இருக்கணும். அயல நின்னோம். நான் ஓடி போய் ஒரு கிடா எடுத்து அடிச்சு, கிடாக்கறி அடிச்சு. அவன் நிறைய ஒரு இன்னைக்கு நல்லி எலும்பு சிக்கனாலாம் யாருமா சொல்லுங்க பாப்போம். நல்லி எல்லாம் நாங்கள் எல்லாரும் அவனுக்கு கிடாக்கறியா கோழி கறியாம எல்லாரும் ஒரு மேலே பார்த்த மாதிரி இருக்கு, சாப்பிடாத மாதிரிலாம் இருந்த மாதிரி இருக்கேன். நான் சாப்பிடாம மத்தியானம் கூட நான் சரியா சாப்பிடாம தான் நீ வந்திருக்கேன். ஆனால் நான் ஆவியானோட அபிஷேகத்தை பலத்து நிற்கேன். நீங்கள் எல்லாரும் 4 மணி வரை 2ஆவது ஷிஃப்ட் வரை அடிச்சிருக்கீங்க. சரில, நான் பார்ட்டிகள் முதல் லாஸ்ட் பந்தியிலும் இருக்கும், லாஸ்ட் பந்தியிலும் இருக்கும். அப்படி சொன்னோம்னா நாங்கள் வாலிய பையனாக இருக்க இப்படி சாப்பிட்ருக்கோம். இப்போ சாப்பிட முடியாது, இப்போ என்ன செய்ய முடியாது. ஆமாம், அப்போ 2 பேரும் சாப்பிட்டுட்டு நீங்கள் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க. நான் சாப்பிடாம வந்து நிற்கேன். கரந்தட்டி ஆண்டு 2 செலுத்தலாமா? மழவா சொன்னாயா தேவதன் பார்த்து, நீருக்கு கொஞ்சம் வயல் வெள்ள உட்காந்துரும். நான் வேகமா போய் ஒரு கிடா, வெள்ளாட்டு கிடாவை எடுத்து அடித்து சமைத்து நான் கொண்டு தரத்தோட்டு நீர் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி கத்த தூதர் மனவன் நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவையும் பீசிக்க மாட்டேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை கர்த்தருக்கே செலுத்துவாய். யார் பத்த பிள்ளையா? சரி சரி, பரவாயில்லையா? கறந்துட்டுங்க அந்த பிள்ளைக்கு தண்ணி கொடுத்தது பத்திலாம் நீ சர்வாங்க தகன பலியிட வேண்டுமானால் அதை கர்த்தருக்கே செலுத்துவாயாக. நீ எனக்கெல்லாம் ஒண்ணு சமைத்து மட்டன் கடாகறிலாம் தரண்டா, நீ பலி செலுத்தணும் மனசுல என்ன வந்துச்சுன்னா எனக்கு தரண்டாப்பா. யாருக்கு தந்துரு? கர்த்தருக்கே கொடுத்து விடு. கரங்களை தட்டி ஆண்டு நினைத்துதாமா தேவதூதன் கர்த்தரை உயர்த்தி காண்பித்தான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாபை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் வெல்லவர் என் ஜீவனானா. ஆகா, இது அதிசயம் தானே, ஓகோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. ஆகா, இது அதிசயம் தானே, ஓகோ
கொண்டேன், ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே, ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டே, ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே, ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, தாவி வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, தாவி வென்றவர் என் ஜீவனா. தேவதூதன் சொன்னா மனவை பார்த்து, நீ ஒண்ணு கிராகரி வெள்ளாட்டுக்கிறால எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ ஒருவேளை பலி செலுத்தணும்னு நினைச்சேனா அது எனக்கல்ல, கர்த்தருக்கே செலுத்துவாயாக. கரங்களை தட்டி ஆண்டு நன்றி செலுத்தணும். அந்த 16வது வசனத்தை வாசிங்கய்யா. 16வது வசனம். கர்த்தருக்கு செலுத்துவாயாக. அப்போ அவன் கர்த்தர் தூதன் என்று மனவாரி ஆதரிக்கிறானே. மனவன் நினைச்சுக்கிட்டான் தேவதூதன் ஏதோ ஒரு மனுஷன், அவனதான் ஒரு புனிதமான மனுஷன் நினைச்சான். அவனுக்குள்ள உண்மையான ஒரு வெளிப்பாடு இல்லை. ஆனால் வேதம் சொல்ல, அப்பொழுது மனவா கர்த்தர், நான் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்களுமே கண்ணம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். நீ சொன்னபடி எனக்கு குழந்தை பிறக்கும், அப்போது உம்முடைய நாமம் என்ன? அவன் சொன்னான், தேவதூதன் என் நாமத்தை கேட்பானே அது அதிசயம். கர்த்தர் தூதன் என் நாமம் என்னென்று கேட்க வேண்டியது, அது அதிசயம் என்றான். மனவா போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அடித்து போஜன பலி கொண்டு வந்து கண்மணின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மேலிருந்து வந்த அக்கினி அந்த அந்த இறைச்சியும் அந்த அப்பத்தையும் பச்சித்து போட்டது. அந்த புகை எலும்புகிட்ட போடுது. தேவதூதன் அந்த புகையின் வழியாக கடந்து போகிறான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அப்பொழுது மனைவி பார்த்து கொண்டிருக்கிறான். அக்கினி ஜுவாலை பலிபீடத்தில் இருந்து மேலே எழும்புகின்ற பொழுது தேவதூதனும் அந்த அக்கினிக்குள்ளாகவே கடந்து அவனும் மேலே கடந்து. அப்போதான் மணவாண்டி கண்ணு முழுமையா திறக்கப்பட்டு பார்க்க, ஆகா இதுவரை தேவதூதனட்டெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்திருக்கிறோம், இப்போதான் கண்கள் முழுமையா தெரிக்கப்பட்டது. ஆகவே மணவாக்கு ஒரு பாயம், தேவதூதனை கண்டான் மரண நிச்சயங்கிற ஒரு ஐயப்பாடு பழைய பாட்டு காலத்துல இருந்து வந்தது. ஆனால் மணவா நினைச்சான், நான் சாக போறேன், தேவதூதனை நேரடியா பார்த்துட்டேனே. தேவதூதனை நேரடியா திடீர்னு பிள்ளைகளுக்கு காலையில ராத்திரி சொப்பனை கண்டு அம்மாட்ட வந்து சொல்லி, ஏம்மா என்னடா, ஏம்மா நம்ம பாட்டி செத்தரால கண்டு அப்படியே நல்ல வேலை செய்கிறேன் பேரட்டுமே. ஆனால் வேதத்தில் இருக்குது, மனவா அந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவதூதன் அந்த அக்கினி வழியாக கடந்து போனான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவனுக்குள்ள ஒரு பயம், என்ன பயம்? மரண பயம். வேதம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திற்கு. வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை. நல்ல தலைய நாங்க ஆமாயா ஆமாயா ஆனா வசனம் கேட்டா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்துள்ள ஆவியை தந்திருக்கிற கடைசியில் இருக்கிற யாரா பிள்ளைகள் சொல்லுங்க வாங்கலாம். எந்த வசனம் சொல்லுவா வாயில இருக்கு, சொல்ல மட்டும் பயப்படுதால ஒருத்தன் தெரியாத வசனம். நான் சொன்ன வசனம் பைபிள்லயா இருக்காம இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. ஆண்டவரே, நம்ம தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் ஐயா. ஆகவே இந்த மனவாவுக்கு ஒரு பயம், ஆனவங்களுக்கு ஒரு பயம். மனைவி வந்தா, அட மனுஷா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காங்கண்ணா, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கு. அவன் மனசுல சொன்னா அறிவு இருந்தா உன்னை ஏன் கட்டிட்டு இந்த பாடு நான் பாடுறேன், என்ன பாடு அவன் சொன்னா மரணம் சந்திக்கும்னு நினைச்சிருந்தா தேவதூதன் நமக்கு இப்படி சொல்லி இருப்பாரா? ஒரு குழந்தை பிறக்கணும்னு எல்லாம் தெளிவானமோடு பேசியிருக்கிறாரு. ஆகவே மரணம் நமக்கு என்ன செய்யாது கிடையாது. தேவதூதன் சொன்னபடி கட்டாயம் நமக்கு கிடைக்கும்னு சொன்னாயா. கரைகளை தட்டி ஆண்டுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா. சில நேரம் மரண பயம் புருஷன் கொண்டாட்டி இருந்தா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். வருமா வராதா? எந்த வீடாக இருந்தாலும் சரி தான், ஊழியக்கார வீடாக இருந்தாலும் சரி தான், யார் வீடாக இருந்தாலும் சரி தான், சின்ன சின்ன பயம் வரதான். சின்ன சின்ன சண்டை நினைச்சியும் வீட்டுக்குள்ள வீட்டுக்காரருக்கு வீட்டம்மா காலையில் சண்டை வரும், சாயங்காலம் நினைச்சிடும். சாயங்காலம் வீட்டுக்காரர் வர வந்து எத்தான் உங்களுக்கு 6 லிட்டர் கூட தட்டும் சண்டை வாங்கி சண்டை
சண்டை. ஆனால் புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள 3ஆம் நபர் தலையை உள்ள நுழைக்க கூடாது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிடும். டக்கு கடக்கு 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 அப்படியாம்மா சொன்னா விட்டுறக்கூடாதுமா அப்படி இல்லை. காலையில் சண்டை போட்டா சாயங்காலம் 2 சேர்ந்துடுறோம். தான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மாதம் ஆகிட்டு திடீர்னு புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்துச்சு. சண்டை வந்தவன அவன் சொன்னா அவன் ஒரு ஆயுதமாக வச்சுருந்தான். அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்க, சண்டை வந்துச்சுன்னா அவன் புருஷனை நீ மடக்கிடணும். எப்படி மடக்குன்னா, நான் சாவ போடுறேன் இல்லைன்னா கிணத்தை குடிச்சு சொத்துருவேன் அப்படி சொன்னான். உடம்பு பிடிச்சது எம்மா அப்படியே இது செஞ்சிடாம அப்படியே மனிதன் நீ என்ன சொன்னாலும் கேங்க. என்ன சொன்னாலும் ஒரு பிள்ளை பிறந்துட்டு, ஒரு பிள்ளை 2 வருஷம் ஆகிட்டு சின்ன 2 வருஷம் 2 பிள்ளை பிறந்தாச்சு. சின்ன சண்டாப்பும் வருது. சண்டைன்னு சொல்ல நான் சாவ போறேன். அது சில புருஷங்கிட்ட சண்டை போட்டுட்டு ட்ரங்கு பட்டியில் துணி எடுத்துட்டு வருவாத்து பத்திர வேகம் குதிரை கூட தோத்துப்போம், அவ்வளோ வேகமா வருவான். அந்த காலம் ட்ரங்கு பட்டி தான். இப்போ தான் டிராவல் பேக்கு ஷூட் கேஷன்லாம் வந்துட்டு. அப்போ ட்ரங்கு பட்டி தான். தகர டப்பா தூக்கி வச்சுட்டு தான் அந்த காலம் சீதனை கொடுத்து அனுப்புவோம். அந்த தகரப்பட்ட தூக்கி தலையில் வச்சு கிட்டு 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 எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். அம்மா வீட்டில் மைனி இருக்காது. அண்ணன் தம்பி அண்ணன் மோனுக்கு அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்காது, தம்பி கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அங்கேருந்து அவன் அங்கேருந்து அடிச்சுங்க விட்டுருவான். அவன் அங்கே அது அந்த காலம் விழுந்துருவாங்க. 2 வருஷம் ஆகிட்டு சின்ன சண்டை வந்தான்னு சொல்ல ஆரம்பிச்சா நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இல்லைன்னா இப்போ நம்ம வீட்டு பின்னாலுக்கு கிணத்தை கொடுத்து டம்முன்னு விழுந்து செத்துருவேன். அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டான். வேண்டாம் 3ஆம் வருஷம் ஆயிட்டு 3ஆவது ஒரு பிள்ளை பிறந்தாச்சு. எந்த பிள்ளை பிறந்தாச்சு? வருஷத்துக்கு ஒரு டிக்கெட்டு டக்கு 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 3ஆவது குழந்தை பிறந்தாச்சு. அப்பவும் சின்ன சண்டை வந்தான்னு சொல்லி தான் நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், இல்லை நம்ம செத்துருவேன். இவனுக்கு 3 வருஷம் ஆயிட்டு 3 பிள்ளைய வேற பெற்று எடுத்தாச்சு. எதுக்கு எடுத்தாங்க? செத்துருவேன் சொல்லி ஒரு நாள் கோவத்தை சேர்த்து தோல அப்படின்ட்டான். அவ சொன்னா நான் ஏன் சாவனா? சாவரேன்னு சொல்றவ ஒரு காலம் சாவ மாட்டாளே அப்படி நான் சொல்லி எங்க வீட்டுக்காரர் கையில வச்சிருக்கேன்னு சொல்ல ஒரு அம்மா கையை வைத்துக்குமா. சிரிக்கதை பார்த்தா நிறைய வீட்டில் இது இருக்கும் போல தான் தெரியுது. இருந்தாங்க வேதம் தெரியுது, மரணமும் செய்யணும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்களுக்கு அணி என்ன செய்வார்கள்? எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் நெருக்கலும் வந்தாலும் ஒரு நாள் அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. வாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கணுமோ நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷம் வரும். கஷ்டங்களும் வரலாம், நெருக்கங்களும் வரலாம். ஒரு அம்மாவுக்கு அப்படியே 4:30க்கு 2 சாப்பிட்டுட்டு அப்படியே இவர் எப்போ முடிப்பாரோ கொஞ்சோண்டு வாங்கி வீட்டில் வச்சிருக்கேன். ஆண்டவரே சீக்கிரம் முடிச்சுட்டாருன்னா மட்டன் ரொம்ப பேர கூடாது. ஒரு 10 மணிக்காக சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரை போட்டு பாட்டுக்கலாம். தொல்லை கஷ்டங்கள் சோர்ந்திடும் துன்பம் காவரும் இன்பத்தில்